யாருக்கு? டிஎம்கே வேணுன்ட்டு பண்ணியிருக்காங்க. அவங்க பேஷண்டே நம்ம அங்கிருந்து பேஷண்ட் வளர்க்குறோமா அவங்க முன்னாடியே போட்டு என்னாச்சு? முன்னாடியே போட்டு என்ன பண்ணியிருக்காங்க? கழுத்தை கழுத்து மிதிக்கிறது, வயிற்று மிதிக்கிறது. கழுத்தை மிதிக்கிறது, வயிற்று மிதிக்கிறதுன்னா ஆமா இந்த மாதிரி பண்ணியிருக்கிறாங்களா கூட்டத்துக்குள்ள? கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு அடப்பா இப்ப இப்படி பண்ணுவாங்களாடா, பாவம் இல்ல. இப்ப அதுக்காக சொல்லி வச்ச மாதிரி கரெக்டா 7 மணிக்கு நடக்குது. இப்ப திட்டமிட்டு பண்ணதுதான் இதெல்லாம். அதுக்குன்னு இப்படி உயிரை கொள்றவங்க போவாங்களாடா? ஓட்டுக்காக பண்றதுதான் எல்லா கட்சிக்காரங்களும் பண்றதுதான். அதுக்குன்னு அது இப்போ கூட்டத்துக்குள்ள நடந்ததுன்னா இப்ப விஜய்க்கு பயமா இருக்கும்போல திருப்பி வந்து ஏதாவது பண்ணிடுவாங்க, ஏதாவது கூட்டம் நம்மளை மீறி அசம்பாவிதம் நடந்துரும் அப்படின்னு பயந்துட்டு உடனே வர முடியாது. இதை யூஸ் பண்ணிட்டு இவங்க பண்ணிக்கிறாங்களா? ரொம்ப கொடுமைடே. இந்த மாதிரி எல்லாம் 40 பேர் 39 பேர் இல்ல குழந்தைங்க, எத்தனை குழந்தைங்க? 41 பேருனா 41 பேரு, 7 குழந்தைங்க. உங்க ஹாஸ்பிட்டல் எத்தனை பேரு? 6 பேரா? அவங்களாம் நல்லா இருக்காங்களா? ஓபி மாதிரி. இப்போ இவங்க கரண்ட் ஆஃப் பண்ணிட்டு உள்ள தள்ளி மிதிச்சிருக்காங்க. கழுத்து மேல மிதிச்சிருக்காங்க, வயிற்று மேல மிதிச்சிருக்காங்களா? பாண்டியன் ஆம்புலன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் உள்ள வந்தது, அதனாலதான் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இல்ல பாண்டியன் ஆம்புலன்ஸ் ஹாஸ்பிட்டல் முன்னாடி நிக்குது, போன வழி எங்க நிக்குது. பாண்டியன் ஆம்புலன்ஸ் நானும் ரொம்ப தோஸ்து. பாண்டியன் ஆம்புலன்ஸ் கேள்விப்பட்ட போயிருக்காங்க. நியூஸ் கேள்விப்பட்டு உள்ள கூப்பிட்டுருக்காங்க வர சொல்லி பேசிட்டு இருந்தேன். ஆமா நான் இந்த பாண்டியன் ஆம்புலன்ஸ் ஓனர் வீடு அங்க கட்சியோட மீட்டிங் வந்து பக்கத்து வீடு சரி ஒரு 2 வருஷம் போயிருக்கான். ரோட்ல ஆண்டி ஆனா போனா அங்க இருக்கவங்க வண்டியில கட்சி கொடி விட்டுட்டு இருக்காங்க. ஆமா வண்டியில கட்சி கொடி விட்டுட்டு அங்கே இருக்கு. அப்படியே வெளியில் போனது அப்படின்னு விட்டுட்டு இருக்காங்க. போயிட்டு அவசரம் சாப்பிட்றவங்க போயிட்டான். அங்க போனா வந்து 4 குழந்தைங்க 7 பெரியவங்க 4 குழந்தைங்க 7 பெரியவங்க எல்லாம் கரண்ட் ஆஃப் பண்ணி மிதிச்சு கொண்டிருக்கிறாங்க அங்கேயே. ஆமாங்க பேச சொல்றாங்க. பள்ளிக்கூட்ட தூக்க பார்ப்பாங்களா, தூக்கில் இருந்தாலும் வயிற்றையே மிதிக்கிறாங்க, போட்டு கைகால மிதிக்கிறாங்க. இப்ப கொடுத்துருங்க கொடுத்துரு ஓடுறவங்கன்னு சொல்லலாம். ரவுண்டு கட்டி மிதிக்கிறாங்க. வேணுன்ட்டே ஒருத்தருக்கு அந்த கூட்டத்துக்குள்ள ஓடி மிதிக்கிறது வேற, வேணுன்ட்டே கொலை பண்ற நோக்கத்துல மிதிக்கிறது வேற இல்ல. பார்க்கும் போதே தெரியும்ல. அதான் பாவம் தாடி. யாரோட செந்தில் பாலாஜி அவனோட அதிகாரத்தை காமிக்கிறதுக்கு இப்படி எல்லாமா பண்றது? எதுக்கு என்ன பண்ணுவீங்க தெரியல. எப்படி பண்ணுவோம் கொடுமைடாடி இது. ஆனா இந்த பாவமெல்லாம் சும்மா விடாது. குழந்தைங்க நம்ம சுயலாபத்துக்காக குழந்தைங்களையெல்லாம் கொள்ற அளவுக்கு துணிஞ்சிட்டாங்கன்னா இதுக்கு மேல அழிவு காலம் தான் இருக்கு. ஊருக்குள்ள இப்படித்தான் எல்லாத்துக்குமே எல்லாருமே இதுதான் சொல்றாங்களா? என்ன சொல்லி வச்ச மாதிரி எல்லாருமே சொல்றாங்கன்னா எல்லாத்துக்குமே கரெக்ட் தானே? இப்ப நம்ம மெயின் ரோடு ஆமா அந்த மாதிரி இடம் அதுல இடம் அங்க போய் இடத்த கூட்டம் வேணுட்டே கூட்ட நெரிசலை ஏற்படுத்தி அதை யூஸ் பண்ணி இவங்க எல்லாம் பண்ணிட்டாங்க. சரி பாத்துக்க எதாவது கூப்பிடுங்க.